தேங்க்யூ கேமி, நீங்க சொன்னதுக்கு. ஒண்ணு திவ்யா, ஒரே நிமிஷம் திவ்யா, ஒன்னே ஒண்ணு பிஃபோர் யூ. திவ்யா, ஆஸ் அ அசிஸ்டன்ட் மேனேஜரா எனக்கும் உங்க மேல ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. பேசவே கூடாது. ரொம்ப ஏளனமா வந்து பேசாதீங்க. நீங்க முதல்ல வந்து மேனேஜரா நீங்க முதல்ல வந்து ஒரு தலைமைத்துவத்துல இருக்கும்போது கைண்டா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க வந்து சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் சார். நான் பேசிட்டு இருக்கேன் சார். நான் பேசிட்டு இருக்கேன். கடைநிலை ஊழியர்கள் எங்க பிரச்சனைக்கு சொல்லுங்க சார். கடைநிலை ஊழியராக உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க சார். நீங்க எப்படி சொல்லுங்க சொல்லுங்க சர்வீஸ் வேலைக்கு வேற யாரும் வர வேண்டாம்னா கிறிஸ்டல் கிளியரா சொல்லிருக்கேன். நீங்களும் சுபிக்ஷாவும் மட்டும்தான். நான் என்ன கேட்டேன் மேடம், நாங்க யார் வேலைக்கும் வரல. சுபிக்ஷா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, கிச்சனுக்குள்ள போகாதீங்க. ஸ்டாஃப் ஃபுட்டுக்கு ஏதாவது வேலை இருந்தா மட்டும் போங்க. உங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்க, கிச்சனுக்குள்ள போகாது. நான் கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டேன். யாரு உள்ள வராங்களோ நீங்க அந்த ஹெட் கூப்பிட்டு சொல்லிருங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் நீங்க எல்லா ஹெட்டுக்குமே ஒரு சின்ன பேசிடுங்க. ஓடுங்க. துஷார் கேளுங்க. ஓகே, நான் என்னோட சாரி கிச்சன் போகணுமா இல்ல சொன்னாங்க. ரூம் சர்வீஸ் மட்டும் தான் எங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. கெஸ்ட் பேசும்போது சொன்னாங்க, ஏன்னா எல்லாரும் வராதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நாங்க ரூம் சர்வீஸ் வந்து பேசுறதுனால கொடுக்கல, இவங்க நல்லா வேலை பார்த்தாங்க அதனால நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம் அவரை கூப்பிட்டுக்கிறேன். அவருக்கான பாயிண்ட் பிரவீன் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க இருக்கணும், அதனால உங்களை கூப்பிடுறேன். இவங்க உங்களை அட்ரஸ் பண்றாங்க. இப்போ கெஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரூம் சர்வீஸ் மட்டும் தான் எங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட தான் நாங்க விஷயத்த சொல்லுவோம், அவங்க தான் வந்து எங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் கொடுக்கும்போது அவங்களோட முக்கியமான பிளேஸ் என்னங்க அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர் கவனத்திற்கு. நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுக்கல, முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து அடிக்கடி எங்களை பாக்கிறதுனால நாங்க சொல்லல, இவங்க 2 பேர் தான் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க ரூம் சர்வீஸா இருக்கிறதுனாலயே அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கும்